சொல்வதெல்லாம் உண்மை. எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிட்டோம். இவன் என்னைக்கு என் பின்னாடி வந்தானோ அன்னிலேருந்து எனக்கு நிம்மதியே போச்சு. என்ன பண்ணுறாரு வந்து? இப்போ வேற யாருன்னா பார்த்துட்டியான்னு கேட்குறேன். பொய் சொல்லாத. இப்போ நீங்கள் அவங்களை திருமணம் பண்ண ஆசைப்படுறீங்களா? கொஞ்சோண்டு விஷம் இருந்தால் கொடுங்க, குடிச்சிட்டு சாகுறேங்க. என் பேர் சுகுணா மேடம். எனக்கு கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சுட்டு நான் எங்கள் அம்மா அப்பா கூட எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? லவ் மேரேஜ் தான். அது கரெக்டாக பண்ணிடுவீங்க. எத்தனை வயசில்? எனக்கு அப்போ ஒரு 22 வயசு இருக்கும். வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு குரல் நல்லா தான் இருந்தேன் நான். அப்போ லவ் பண்ணி ஜாதி வேறு வேறு தான். அப்பா அம்மா வேண்டாம் தான் சொன்னாங்க. நான் கேட்கல. ஒரே குழந்தையா நீங்கள்? இல்லை, அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லபடியாக இருக்காங்க. அப்புறம் லவ் பண்ணி ஒரு 5-6 வருஷம் லவ் பண்ணோம். அதனால் அப்பா வேண்டாம், அம்மாலாம் விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. வேறு ஜாதி வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை, நல்லா சரியாக வரும் அப்படின்னு நினச்சி அப்புறம் அம்மா அப்பாலாம் வந்து தான் பண்ணி வச்சாங்க கல்யாணம். அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தாங்க, எங்கள் வீட்டில் இருந்தும் அம்மா அப்பாலாம் வந்தாங்க. அக்காவுக்கு மட்டும் வரல. 1.5 வருஷம் 2013 9ஆம் மாதம் 28ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு. 2015 பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சுட்டு பிரியறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்து. அப்புறம் பிரிஞ்சுட்டேன். எங்கள் அப்பா உன் இஷ்டம் தான், அன்றைக்கி நான் சொன்னேன் உன் விருப்பம், இன்றைக்கும் நான் எதுவும் சொல்லலை, உன் வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்து. என்ன வேலை பண்ணார் அப்பா? அப்பா சொந்தமாக வீடு கட்டி கொடுக்குற வேலை பண்ணாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாங்க. இப்படி அதில் எதில் கொஞ்சம் அப்படி பிரிஞ்சது கூட அப்போதைக்கு எனக்கு தெரியல, தப்பு தான். குழந்தை இல்லைங்க மேடம். எங்கள் அக்கா வீட்டுக்கு போவேன், எங்கள் அம்மா அப்பாவை அடிக்கடிக்கு பார்க்க போவேன், தினைக்கும் போவேன். அடிக்கடிக்கு சொல்ல முடியாது. காலையில் இருந்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்டு நானும் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பிடுவேன். அது எல்லோரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டிருப்பாங்க. கேட்டோன்னா அவர் கொஞ்சம் அசிங்கமாக இருந்திருக்கும். வேலைக்கு போதான் உன் ஒய்ஃபு, வேலைக்கு அனுப்புறியா அப்படின்னோடனே அவர் என்ன வந்து கேட்பார். நான் அப்படி தான் போவேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதா போகக்கூடாதா அப்படின்னா அப்படியே சண்டை வந்து அப்படியே நீ அம்மாவை பார்க்க தான் போறியா, எங்கே போகிற அப்படின்னு அவர் அப்படி கேட்டு, இப்படி என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சுட்டு நான் பாட்டுனா அதே வீட்டில் தான், அவர் பார்வையில் தான் நான் இருந்தேன். நான் அப்பாவும் இருந்தாங்க கூட, இப்படியே இருந்தேன். ஆனாலும் கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்து மாறி நாங்கள் சொந்த வீட்டுக்கு காட்டு பக்கத்தில் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு அப்பா இது பண்ணாங்க, அதுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து நல்லா தான் இருந்தோம். கொஞ்ச நாள் அப்பாவுக்கு குடிச்சு டீப் நோய் வந்து இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்துட்டோன்னே நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போவேன் வருவேன், ஒன்றா கூப்பிட்டாங்க. இருந்தாலும் ஒன்றா போகிறது நல்லா இருக்காது, பார்க்குறவங்க எதுனா தப்பாக பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு போவேன், இருப்பேன். ஒரு நாளைக்கு அங்கேயே கூட தூங்கிடுவேன், இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு. சரி விற்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்பா போனதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் வாடகை வந்து அப்பா கொஞ்சம் காசு பேங்க்கில் போட்டு வச்சாங்க. அக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, எனக்கு கொஞ்சம் நிறையாவே செஞ்சாங்க. அது இல்லாமல் இன்னொரு இடம் வேறு இருந்தது. இவங்க இப்போ வெங்கட்ராமன் சொன்னால அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு 4 கிரவுண்டு இடம் வாங்கி. யார் வெங்கட்ராமன்? அதுக்கப்புறம் பழக்கமாச்சு அப்படி சொல்லிட்டு அங்கே வீடு கட்டலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது தான் அவங்க பழக்கமானாங்க. அவங்க பழக்கமானோடனே சரி ஒரு வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு. அப்போ பிரிஞ்சு ஒரு 6-7 வருஷம் அப்படி இருக்கும். 2015 பிரிஞ்சிட்டோம். சரி இவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் நான், மாதம் 18,000 சம்பளம். யார்? வெங்கட்ராமன். அப்பாவும் இறந்துட்டேன்னா இப்படி தனியாக இருக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் இவங்ககிட்ட பேசினேன். நீங்கள் ஏன் வேலைக்கு போகலம்மா? நல்லா தான் மேடம், அப்பா இறந்தாலும் என்ன ஒரு நல்ல நிலமையில தான் வச்சுட்டு போனார். வாழ்க்கை தான் குறை, மற்றபடி சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லாமல் தான் இருந்தேன். இவன் என்னைக்கு என் பின்னாடி வந்தானோ அன்னிலேருந்து எனக்கு நிம்மதியே போச்சு. என்னாச்சு? எப்படி அவரை பழக்கம் ஆச்சு? அவரு தான் பின்னாடி வந்து பேசினாங்க. நான் அப்பயே சொன்னேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, என் வாழ்க்கை இப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இவங்களாம் ஒரு கணக்கு போட்டுட்டாங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. நல்லவங்க மாதிரி ரொம்ப ஜென்னுனாக வருவாங்க, பேசுவாங்க. வீடு எங்கெங்க அப்படி உங்ககிட்ட பேசலாமா, உங்கள் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு வாட்டி பேசும்போதே கொஞ்சம் இப்படி வாங்க பேசணும்னு ரோடு ஓரமா, இதே சரியில்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு வீட்டில் வேலை இருக்குது சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் பேசினேன், என் மேலேயும் தப்பு இருக்குது ஒத்துக்கிறேன், நானும் பேசினேன். தனிமையில் இருந்தேன். எனக்கும் சரி நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை, ஹாஸ்பிட்டல்னா ஒரு கௌரவமாக இருக்குமே, நம்மளுக்கும் வீடு எல்லாம் இருக்குது, நம்மளும் ஒரு இதில் தானே இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நான் பேசினேன், இல்லைன்னு சொல்ல.
நான் இவன் வேலைக்கே போகிறதில்ல. என்கிட்டயே நிறைய காசு வாங்கிட்டான். ஆரம்பத்திலே காசு இல்ல தெரியல. பழகினீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஃபோனில் பேசுனீங்க? ஃபோனில் பேசணும். பேசி ஒரு வாரம் 10 நாள்லேயே 28,000 ரூபாய்க்கு ஒரு பைக் ஒன்று காசு தேட்டுறான். பழைய வண்டி விற்குதுன்னு. சரி வண்டி வாங்கி கொடுத்தானாச்சும் வேலைக்கு போவான் போல இருக்கு. வீட்டுக்கு போன ஒரு மதிப்பாக போகணும் வரணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு வண்டி எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? வாங்கி சார் நம்ம இன்னைக்கு நம்ம வாங்கி கொடுத்தா நாளைக்கு நம்மள நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவாங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்டாரா? வண்டி வாங்கி கொடுக்குறீங்களா, நாங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் கொடுத்துட்றேன் வேலைக்கு. ஹாஸ்பிட்டலில் வரவங்கெல்லாம் அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்றாங்க அப்படின்னு அவங்க அம்மாவை குறை சொல்லுவார், அவங்க அப்பா குறை சொல்லுவார். ஆனால் உண்மையிலே போக போக தான் எனக்கு தெரிஞ்சுது, இவங்க என்கிட்ட ஒரு பொய் சொல்லுவாங்க, அம்மா கிட்ட பேசும்போது ஒரு பொய் சொல்லுவாங்க அப்படின்றத எனக்கு போக போக தான் புரிஞ்சிச்சு. எனக்கு பொய் சொல்லி முதல்ல ஒரு வாரத்துலேயே 28,000 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்து, அந்த வண்டிக்கு பெட்ரோலுக்கு 1000 ரூபாய் கொடுத்து, அந்த வண்டிக்கு பூஜை போட 1000 ரூபாய் கொடுத்து, கை செலவுக்கு காசு கொடுத்து, இது இல்லாமல் அப்பப்போ வேலை கேட்கு. அந்த நான் பார்க்கும்போது வேலைக்கு போயிட்டு இல்லை, சும்மா தான் இருந்தேன். கேட்டால் ஏதோ சஸ்பென்ஸ் ஏதோ இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு காசு 10,000 ரூபாய் எங்கேயோ ஒரு வாங்கி கொடுத்தாரோ அந்த பொண்ணு ஊருக்கு போகும்போது. இதெல்லாம் யாரு சொன்னாங்க? அவர் தான் சொன்னார். அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்காரு இப்போ அங்கே வேலை செய்யணும். உங்கள்கிட்ட சொன்னார்? பாண்டிச்சேரியா. அந்த பொண்ணு அங்கே தங்கி வேலை பார்க்கமோ அதுக்கு 10,000 ரூபாய் வாங்கி யாருக்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்தாராம். அது ஒரு 2 மாதம் 3 மாதம் வட்டி கொடுக்கலன்னு சொல்லி, என் நிலைமை யாருக்கிட்டங்க சொல்ல முடியும், உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். ரொம்ப இப்படி பொய் சொல்கிற மாதிரியே தெரியாது, பேசும்போது பார்த்தா நம்புற மாதிரியே தெரியும், உண்மையாகவே தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அப்படின்னா அந்த வட்டி காசும் நான் கொடுத்தேன். எனக்கு கடை இருந்தால் பிடிக்காது எனக்கு, அதனால் சரி அப்படி சொல்லிட்டு அந்த வட்டி காசும் கொடுத்தேன். அந்த 10,000 ரூபாயும் நான் கொடுத்தேன். இப்படி எவ்வளவோ காசு கணக்கே இல்லை. இது இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி புதன்கிழமை சொல்லியிருக்காங்க, திங்கக்கிழமை சொல்லுவாங்க. இப்படி போகும்போதெல்லாம் அவங்க அம்மா எவ்வளோ தருவாங்கன்னு தெரியாது, 30 ரூபா தான் தராங்க எங்கள் அம்மா அப்படின்ட்டுன்னு. இவர் என்கிட்ட வந்து 200 ரூபா 300 ரூபா வீட்டுக்கு வருவார் அவர் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் மேடம், ஆரம்பத்தில் இல்லை, அதுக்கப்புறமேட்டு வரப்போக இருந்தது. சரி, வந்துட்டு போயிட்டு இருந்தார், காசு கொடுத்தீங்க. அப்புறம் போக போக தெரிஞ்சவனுக்கு காசு கொடுத்து எல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன், வாட்ச் வாங்கி கொடுத்தேன். இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ட்ரெஸ்ஸு கூட இல்லைங்க, நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லைங்க. வேலைக்கு போனோன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்றாங்க, வேலைக்கு போன்னு மட்டும் சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் பண்ணானாச்சும் வேலைக்கு போவான், ஒரு எல்லாரும் போல் கௌரவமாக வேலைக்கு போவான் வருவான், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்காது. அவர் மேலே காதல் இருந்ததா? இருந்ததுங்க மேடம். சரி கட்டிக்கு போகிறோமே அப்படின்னு ஒரு இதில் தான் நானும் செஞ்சேன், இல்லைன்னு சொல்லலை, நான் செஞ்சேன். ஆனால் போக போக எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நம்ம நிம்மதி நம்மளே தொலைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. வேண்டான்னு சொன்னால் விடுற மாதிரியே இல்லை. சரி நம்ம ஒரு ஃப்ரெண்டானாச்சும் பேசுவோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்த்துக்கிறேங்க, கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்றது. திருப்பியும் கல்யாணம்ன்ற ஒரு பேச்சு வர்றது. இப்போ என்னால் வாழவே நிம்மதியாகவே இருக்க. என்ன பிரச்சனை? இது விடாமல் துரத்துக்கிட்டே இருக்காங்க மேடம். என்னை விட்டு ஒதுங்கணும். ஏன் ஒதுங்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு வேண்டாம் மேடம், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். மான மரியாதை போனதுக்கப்புறம் எதுக்கு மேடம் மான மரியாதை போச்சு? அசிங்கம், எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் வழியில் பார்த்தாலும் ஒரே அசிங்கம். அந்த ரோடே அசிங்கம் ஆயிடுது. ஏன் எப்படி அசிங்கமாச்சு? நான் வீட்டில் இருக்க முடியல. நேற்று கூட பாருங்க, ஏதோ ஒரு குழம்பு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான். பிரியாணி வாசனை வருது, பிரியாணி வாசனை வருது. உள்ள யார் இருக்கிறாங்க? யாரு? என்ன யாரு கேட்குறான்? இவன் கேட்குறான் வீட்டாண்ட வந்து, எங்க ட்ராமா பிரியாணி வாசனை வருது, உள்ள யார் இருக்காங்க? இப்போ யாரும் இருக்காங்க. இதே தான் மேடம், யாரு கூட நான் என்ன சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டே அக்கத்தில் ரோட்டில் போகும்போது தெரிஞ்சவங்க, என்னம்மா நல்லா இருக்கிறியா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காருக்கு எவ்வளோ ஃப்ரெண்டுங்க, அந்த ஊரே அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான். இப்படி யாராவது பேசணும் அப்படி சொல்லி, எப்படி தெரியும் அவர்? உனக்கு எப்படி தெரியும்? உங்களை விட சின்னவரா அவர்? ஆமாம் சின்னவர் தான். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கூட பிறந்த ஒரு அக்கா பக்கத்தில் தான் இருக்காங்க, 2 பசங்க அவங்க பக்கத்தில் தான் 2 தெருவு தள்ளி இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா வந்து ஆரம்பத்தில் அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோன்றதே தெரியாது. தெரிஞ்ச பிறகு அவங்க அம்மா வந்து என்னை கூப்பிட்டு பேசுனாங்க, அவங்க அக்கா வீட்டில் கூட்டின்னு போய் என்னை நிறுத்தி பேசுனாங்க. என்ன இந்த மாதிரி அவன் வந்து இன்னும் மெச்சூரிட்டி வரல, அவனுக்கு பொறுப்பு வரல, குடும்பம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், இவனுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், சரத் பாபு அவன் பேர், அவனை கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன், அந்த நிமிஷம் அவங்க பேசும்போது நம்ம இவன் கூட பேசிட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லை சொல்லிவிட்டு, நம்மளுக்கு வேணான்னும் போது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவன் எப்படின்னா இருக்கும், அது அவங்கவுங்க விருப்பம் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் இவன் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன்.
இவனுக்கு காதில் உழுவுற மாதிரி அவங்க அம்மா அப்பா பேசியிருக்காங்க வீட்டுக்குள்ளே, எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு வீடு கட்டிகிட்டு இருக்கு, காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுது, நல்லா ஆம்பளை மாரி நின்று வேலை வாங்குது, எல்லாம் தெரியுது. அந்த பொண்ணு நல்லா முடியட்டும், அவங்க அக்காண்ட பேசணும், அம்மா அப்பா இல்லைனா கூட நான் அக்காண்ட பேசணும், பேசி அவனை வர வச்சு பண்ணணும். இவங்க வீட்டில் பேசியிருக்காங்க போல, எனக்கு தெரியல. இவன் தெரிஞ்சே தான் இவன் பின்னாடி வந்திருக்கான். அண்ணனுக்கு பேசணும் சொல்லி. அண்ணனுக்கு இவ்வளோ சொகுசான வாழ்க்கை கிடைக்குது, இது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் தெரிஞ்சே தான் வந்திருக்கான். இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு நீங்கள் அவர்கிட்ட சொல்லி பார்த்தீங்களா? சொல்லிவிட்டேன் மேடம், எவ்வளோ சொன்னாலும் அந்த நேரத்துக்கு. இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சரிங்க மேடம் நான் போக மாட்டேன், இனிமேல் அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன், அவங்களுக்கு தொல்லை, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன 4 நாள் இருக்கிறான், திருப்பியும் வந்து என்ன அப்படி தான் என்ன பண்ணுறாரு வந்துட்டு? ஒன்றும் காலில் விழுவுறான். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறாங்க சொன்னா, எங்கள் அம்மா எனக்கு சோறே போட மாட்டேன்றாங்கோ, என் வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்குது, என்னை அடிச்சு கூட ஒன்றும் அழுகுறான், இல்லை காலில் விழுவுறான், இல்லை என்னை மிரட்டுறான், இல்லை அடிக்க வரான், அராஜகமாக வீட்டுக்குள்ளே வரான். இது எங்கே தான் நிற்பான், எங்கே தான் ஒழிஞ்சு நிற்பான்னு எனக்கே தெரியல. கதவை திறந்து உள்ளே போய் தாப்பால் போடுறதுக்குள்ள அவன் என்னை தள்ளிக்கின்னு வந்து தாப்பால் போட்டு டிவி சவுண்ட் அதிகமாக வச்சிடறான், ஃபேன் போட்டுடுறான். என் வீட்டில் இதுமாரி சோஃபாவில் உட்காந்துக்கின்னு மிரட்டுறான். என்ன ஒன்று கெஞ்சி பார்ப்பான், அழுது பார்ப்பான், அப்புறமேட்டு அடிக்க வரான், அசிங்கமாக பேசுகிறான். இப்போ வேறு யாருன்னா பார்த்துட்டியான்னு கேட்குறான். என்ன வேணான்றனா அதுக்கு என்ன காரணம்? இப்போ வேறு யாருன்னா பார்த்துட்டியோ? என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல மேடம். சத்தியமாக ரொம்ப நல்லா தூங்கி நான் வருஷ கணக்கில் ஆகுது, நல்லா சாப்பிட முடியல, நல்லா தூங்க முடியல. தப்பு என் மேலே இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. தப்பு இவனை நம்பினது தான். எப்படி ஒரு காரியம் பண்ண இருக்கக்கூடாதுன்னா. உங்கள் பேர் வெங்கட்ராம். என்ன வேலை செய்கிறீங்க தம்பி? ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிருந்தேன். என்னவா ஒர்க் பண்ணீங்க? கேஸ்ட்ரோஎன்டர்னாலஜி டெக்னீஷியனாக வேலை செஞ்சேன். கேஸ்ட்ரோஎன்டர்னாலஜி டெக்னீஷியனாக வேலை செஞ்சுருந்தேன். ஆனால் இப்போ அந்த வேலையை விட்டுட்டு அந்த ஃபீல்டை விட்டுட்டேன். ஏன்? அது ஒரு பிரச்சனையில் விட்டேன் மேடம். என்ன பிரச்சனை? ஜிஎம் கணக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் 10th முடிச்சு டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் மேடம். என்ன டெக்னீஷியன் கோர்ஸ்? பேசிக் டெக்னீஷியன். என்ன பேசிக் டெக்னீஷியன்? ஹாஸ்பிட்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் மேடம். என்ன டெக்னீஷியன்? ஹாஸ்பிட்டலே கற்றுக் கொடுத்தாங்க, அவங்களே ட்ரெயின் பண்ணி சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்களே. கொடுத்தாங்க. என்ன டெக்னீஷியன் கோர்ஸ்? நான் எண்டோஸ்கோபி டெக்னீஷியனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். எண்டோஸ்கோபி டெக்னீஷியன் ஒன்று கிடையவே கிடையாது. அதான் மேடம், டெக்னீஷியன்றது பேசிக். எல்லோரும் வாட் டெக்னீஷியன் மாதிரி என்ன போட்டது, என்ன வேலைக்கு போட்டது வந்து எண்டோஸ்கோபி டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. எண்டோஸ்கோபி டெக்னீஷியன் சொல்லுவோம். அந்த ஃபீல்டே விட்டுட்டு இப்போது பெயிண்டிங் வேலை தான் மேடம் செஞ்சுட்ருக்கேன். ஏன் அந்த ஃபீல்டை விட்டீங்க? பிடிக்கல. என்ன பிடிக்கல? ஹாஸ்பிட்டல் வேலையை பிடிக்கல, அதனால் விட்டுட்டு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் தான் மேடம். எவ்வளோ நாள் செஞ்சீங்க அங்கே? நான் ஹாஸ்பிட்டலில் 12 வருஷம் ஸ்டாப் மேடம். எந்த ஹாஸ்பிட்டல்? மெயின் பிரான்ச் 1000 லைட்ஸ் நியூஸ் ரோட். அப்படியா? ஆமாம். சரி சரி, ஓகே. அதுக்கப்புறம் 12.5 வருஷம் இருந்துட்டு பிடிக்கலன்னு விட்டுட்டீங்க? இல்லை மேடம், ஜிஎம்க்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம். நான் ஏன் மறைக்கணும், ஓப்பனாக சொல்கிறேன். லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். என் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு தான். இந்த லிஃப்ட்டு வந்துருச்சு, அந்த லிஃப்ட்டு வந்து அந்த லிஃப்ட்டை பார்த்துட்ருக்கேன், அவங்க இந்த லிஃப்ட்டை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த லிஃப்ட்டு வந்துச்சுன்றதுக்காக என் ஷர்ட்டை பிடிச்சி எடுத்துது, இந்த லிஃப்ட்டு வந்துச்சுன்ட்டு. அந்த டைமிங் வந்து கரெக்டாக ஜிஎம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அவர் பார்த்துட்டு கூட்டா கூட என்ன எதுவும் சொல்லலை, அந்த பொண்ணு தான் வான் பண்ணார். அவர் 2 வார்த்தை கோமா சொன்னார். நானும் அப்போ இருந்த வேகத்தில் ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுதான் மேடம் நடந்தது. யார் இந்த பொண்ணு? அது கூட வந்து ஒரு 3 மாதம் தான் வேலை செஞ்சது, பாண்டிச்சேரி. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம் மேடம். அதனால தான் வேலை இப்போது. சரி, இவங்களை எப்படி தம்பி தெரியும்? இவங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வீடு மேடம். பின்னாடி வீடு கட்டுறதுக்கு தான் வந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பேசினாங்க, பேசணும், பழகணும். ஒரு 10 நாள் 15 நாள் பழகிட்டு, ஆனால் எனக்கு வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. போய் சொல்கிறதுக்கு இல்லை, வண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக 10-15 நாள்லேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கணுன்ட்டு நான் அன்றைக்கி நாள் வந்து வீட்டில் கிடையாது மேடம். நான் எங்கள் போய் ஜாயின் பண்ணலான்ட்டு போயிட்டேன். நெல்லூரில் தான் வேகன்சி இருக்குது இப்போதைக்கு, ஆந்திராவில் போறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடைப்பட்ட கேப்பில் அவங்க பழக்கமானதுனால இந்த ஊரை விட்டுட்டு போகணுமா, நான் இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தது, அதனால் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, சரின்னு சொல்லிட்டு விட்டேன் மேடம். ஹாஸ்பிட்டலில் என்ன விட்டுட்டேன். வேறு வேலைக்கு போயிருக்கலாமே. பெயிண்டிங் கான்ட்ராக்ட். எனக்கு அந்த வேலையை விட்டால் வேறு எந்த வேலையும் தெரியாது. அப்போதைக்கு பெயிண்டிங் வேலை தான், அண்ணா தான் செய்வான். சரி, அவங்க கூட அப்படியே போயிட்டு பழக ஆரம்பிச்சேன், அந்த வேலையை கற்றுக்கிட்டேன். இந்த அம்மா வந்து அன்றைக்கி வந்து அவங்க அக்காவும் இவங்களும் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் இல்லையா, கூப்பிடுங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அதெல்லாம் முன்னாடி வரைக்கும் இவங்களும் எங்கள் அம்மாவும் நல்லா பேசுவாங்க. எங்கள் அம்மா மூலிமா தான் இவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சது, நானும் பேச ஆரம்பிச்சது. அம்மா பேசுவாங்க. செல்லு வாங்கிட்டு வந்து, மொபைல் வாங்கிட்டு வந்து
எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா நல்லா பேசுவார். பின்னாடி தானே வீடு கட்டிட்டு இருந்தாங்க. என் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து அவங்ககிட்ட செல்லே கிடையாது. அப்போ ஒரு டென்ஷனில் செல்லை உடஞ்சிச்சு மேடம். சரி நம்பரே கிடையாதுண்ணே. அன்றைக்கி சாயந்தரமே போய்ட்டு ஒரு புது செல் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுக்குறேன். சாயந்தரம் இல்லை மேடம், காலைல பகலில் தான். அவங்க வந்து பழைய ஃபோன் எதாவது இருந்தால் கொடுமா அப்படின்னாங்க. ஃபோன் எங்கள் அம்மா அப்படிலாம் மேடம் யார்கிட்டையும் உயிரே போனாலும் ஒரு ரூபா கூட கேட்க மாட்டாங்க. இல்லைங்க மேடம், நான் எங்கள் வந்து அம்மா ஜாடமாடியாக கடவுள் கேட்ட சாட்சியாக போய் சொல்கிறேன். சொல்லலை. நீ ஏன் மேலே என்ன வேணா சொல்ல, எங்கள் அம்மா ஜாடமாடியாக சொல்லாது. கேட்டேன். ஜாடமாடியான்னு கேட்டீங்க? ஃபோன் எல்லாருக்கிட்டே இருக்குதாம்மா அப்படின்ற மாதிரி சரி, கேட்டேன். ஓகே. வாங்கி கொடுத்தாங்க. சரி, சொல்லுங்க. அந்த ஃபோனை வந்து நான் கையில் வாங்கிட்டேன் மேடம். அதுக்கு எங்கள் அம்மா உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து சொன்னாங்க, ஏண்டா அது வாங்கி கொடுக்குதுன்னா ஒன்று நான் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லை என்கிட்ட கொடுத்துருக்கணும். உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது, நீ எதற்கு வாங்க? இவர்கிட்ட நான் கொடுக்கலண்ணா, அவங்க அம்மா இருமா கிட்ட இருமா இருமா ஆ நான் வாங்கிட்டேன் அந்த ஃபோனு, தெரியாத நம்ம வாங்கிட்டு என்னம்மா விடுமா, பரவாயில்ல விடுமா, நீ வாங்கின மாதிரி தானே இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதுக்கு புது ஃபோனை எதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குது லூசு அப்படின்னு நினச்சி கேட்குறேன். சரி, நீங்க பழகிட்டீங்க. எஸ் மேம், கண்டிப்பாக. இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி பைக் வாங்கி கொடுத்துட்டாங்களா? இல்லை அதுக்கப்புறம் ஃபோன் வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணாங்க, அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாங்க இல்லைங்களா, அந்த உடனே நான் இல்லை, நான் வேலைக்காக போயிட்டுருக்கேன். உடனே அவங்க அக்கா சொன்னாங்க, பையனை பொண்ணுக்கிட்ட பழகிட்டு இப்போது வீட்டில் ஆள் இல்லாமல் வெளியே எங்கே ஒழிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை ஆரம்பத்துக்கு காரணமே வீட்டில் தான். அவங்களுக்கு இவங்கள பிடிக்கல, இவங்க அக்காவுக்கு என்ன பிடிக்காது. இது ரெண்டு தான் மேடம் ரீசன். அது உள்ளுக்குள்ளே வளர்ந்து வந்து இப்போது இந்த நிலைமைக்கு வந்து நீங்க வேலைக்கே போகல சொல்றாங்க அவங்க. வேலைக்கெல்லாம் உள்ள போகிறது இல்லைங்க மேடம். மேடம் உள்ள போகிறது லாஸ்ட்டாக வேலைக்கு எப்போமா போனேன்னா என்ன கேட்டேன் மேடம், வீடு கட்டிகிட்டு இருக்காங்க மேடம் திருமணத்துக்கிட்ட. அந்த வீடு கட்டுறதுக்கு நான் தான் நின்னேன். நான் என் வேலையை பார்க்க முடியுமா? 5 மாதம். உன்னை யார் நிற்க சொன்னாங்க? ஒரு நிமிஷம். உன்னை யார் நிற்க சொன்னாங்க? வேண்டாம்டா, சந்தேகம் வேண்டாம்ப்பா. அங்கே யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. வேலைக்கு வரவங்க கிட்ட பேசணும். யார் கூட பேசினாலும் மேடம், யார் அவங்க அப்பா மாதிரி இருந்தால் கூட சரி, அவங்க கூட என்ன ஜாயின் இல்லை பண்ணல மேடம், சரி, கடவுள் சாட்சியாக சொல்கிறேன். நிறைய காசு கொடுப்பாங்களா உங்களுக்கு? செலவு பண்ணுவாங்களா? ஆரம்பத்தில் கொடுத்துருக்கேன் மேடம். வண்டி வாங்கி கொடுத்த காசை மேடம் குமராஜோடைய மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வண்டியை 28,000 விற்று வண்டி வாங்கி மேடம் கொடுத்தேன் என்ன மேடம் பண்ணுறது? உடனடியாக விற்று நீ காசு கேட்குற, என் வண்டி கொடுத்தீங்களா? கொடுத்து 18,000 ரூபா அதில் 1000 ரூபாய் கொடுத்தேன். வாங்கிட்டாரு. அது இல்லாமல் இவர் அந்த மேடம். பாண்டிச்சேரி பொண்ணு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதுக்கு வட்டி காசு சரி, கொடுத்துருக்கேன். காசெல்லாம் விடுங்க. இப்போ உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா தான் மேடம் இருந்தது. ஆரம்பம்னா இப்போ 3 வருஷம் தானே ஆச்சு நீங்க பழக ஆமாம் ஆரம்பிச்சு? மேடம். ஆ. ரொம்ப கிட்ட போக கஷ்டம் நிறையா. என்ன கஷ்டம்? 5 மாதமா மேடம் வீடு கட்டுறதுக்கு இப்போ கடந்த ஒரு வாரம் தான் மேடம் நான் தனியாக எங்கள் வீட்டுக்கு வந்தேன். 5 மாதம் 5 வீட்டில் தான் மாசம் இருக்கேன். இல்லைங்க மேடம், 10ஆம் பொய் மாசம். சொல்லக்கூடாது. 10ஆம் பொய் மாசம் சொல்லாத. தான். சரி, நான் நோட் புக்ல மொத்தத்துல கூட உங்க எழுதி 2 பேருக்குள்ள வச்சிருக்கேன். ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுமா மேடம்? நினச்சா இருக்கணும், நினச்சா வெளியே போயிட்டே இருக்கணும், நினச்சா கூட இருக்கணும், நினச்சா வெளியே போகணும். உங்களுக்கு நிஜமாவே அவங்க மேல காதல் இருந்ததா? இருந்தது. இருந்தது. உங்களுக்கு இருந்ததா? ஆரம்பத்துல இருந்ததுங்க மேடம், இப்போ இல்லை. இப்போ இல்லையா தம்பி உங்களுக்கு காதல்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த அளவுக்கு நான் பட்டிருக்க மாட்டேன் மேடம். யாராலையும் இது நாள் வரைக்கும் நான் படல. நான் பேச முடியாமல் இருக்கேன். நீங்கள் பேசுனா ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன தம்பி என்னாச்சு? சண்டை எப்போவுமே மேடம். எதுக்கு சண்டை போடுவாங்க? எடுக்கலாம் மேடம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து நைட்டு 11 மணிக்கு படுக்கிற வரைக்கும் திட்டுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, அசிங்கமான வார்த்தைகளை பேசுறதுக்கு நான் தான் எதுக்கு கல்யாணம் நிற்கணும் பண்ணிட்டீங்களா? மேடம்? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதுக்கும் விட்டு தொலைல மேடம். அடுத்த வாரம் பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், திருப்பதிக்கு போய் பண்ணிக்கலாம். வெங்கட்ராம, இப்போ நீங்கள் இவங்க கூட தான் வீட்டில் தான் இருந்தீங்களா? ஆமாம் மேடம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட தான் மேடம் இருந்தேன். அது வரைக்கும் அங்கே தான் இருந்தீங்க? அங்கே தான் மேடம். கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் ஏன் குடும்பம் பண்ணுறீங்க? கேளுங்க மேடம், அங்கே கேளுங்க மேடம். அங்கே கேளுங்க மேடம். அவன் போக மாட்டேன்றான். போய் சொல்லிட்டு பேக் எடுத்துக்கின்னு அவங்க அம்மாண்ட எங்கன்னா பேச்சுலர் ரூமில் போய் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வர்றது, இங்கேருந்து ஒரு போய் சொல்லிட்டு அம்மாண்ட போய் பார்க்குறது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மேடம் இதே மாதிரி தான் பிரச்சனை ஆச்சு. நைட்டு 10:30 மணிக்கு வீட்டு விட்டு வெளியே போனேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் சாட்சியாக சொல்கிற நேரத்தில் உட்காந்து எந்த விஷயத்துலையுமே மேடம் ஒரு சின்ன கஷ்டம் கூட கொடுத்தது கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. உங்கள் வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கடைசியாக எங்கள் அம்மா என்ன தடவை மேடம் சொல்லிச்சு, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இருப்பா உங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா உங்கள் ரிலேஷன்ஷிப்? எங்கள் அம்மா வந்து கேட்டால் தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லிச்சு மேடம். கடைசி 5 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர வச்ச மேடம். கூட்டின்னு வந்து பேசினாங்க மேடம். அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு மேடம்.
வர வச்சு அசிங்கப்பட்டு அனுப்பிச்சு ஆரம்பத்துல எல்லாம் நான் ஒரு நிமிஷம் போய் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு வாட்டி, 2 வாட்டி ஆரம்பத்துல இல்ல மேடம். இது சரி வராதுடா, எனக்கு விருப்பம் இல்லை, ஒன்று நீ செத்துடு இல்லை அவன் செத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நாங்கள் ஒன்று. ரெண்டாவது இந்த ஊரை விட்டே போயிட்டு ஃபோன் நம்பரை மாற்றிட்டு அவன் எங்கன்னா ஹாஸ்டலில் போய் தங்கிக்கோன்னாங்க. உங்கள்கிட்டயா? என்கிட்ட சொன்னாங்க இவங்க அம்மா. அப்போனா அப்போ அங்கே இருக்கிற வீட்டுக்கு வாடகை வாங்கணும், அது பார்க்கணும், வரணும்னா நான் எப்படி வர்றது போகிறது? சரி, அம்மா வந்து பொண்ணு நல்லா கேட்டாங்களா? பேசுறீங்க. இல்லை பொண்ணெல்லாம் கேட்கல. ஆரம்பத்தில் புள்ள இது தேவைப்பட்டது. காலம் போக போக அது ஒரு பெரிய இதுவாக இது தீராத தலைவலியாக இருக்கிறது போது அந்த பாரத்தை வந்து என் தலைமையில இறக்கி வைக்க பார்க்குறாங்க. நீங்க இதை நான் வேண்டாம் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டீங்க. நான் கேட்டேன், உங்கள் பாரத்தை என் தலைமையில இறக்கி வைக்க உங்கள்ட்ட பார்க்குறீங்களா? கல்யாணம் பண்ண சொன்னாங்களா? பண்ணிக்கோ, அவன் வேலைக்கு போனவன் தான், மாதம் இவ்வளோ அப்ப நீங்க முடியாது சொன்னீங்க. வேண்டாம் சொல்லி. சரி, வர இப்போ சொன்னதே நான் கூப்பிட்டு வர சொன்னதே இருப்பா ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஸோ நீங்க ஒண்ணா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. 3 மாதம் கூப்பிட மேடம். 4வது மாதம் நான் வர்ற கோவத்துக்கு அந்த அளவுக்கு கோவம் வரும் மேடம். எங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் மேடம், எங்கள் அம்மாலாம் ரொம்ப ரொம்ப பழைய கால குடும்பத்தால் மேடம். அவங்களுக்கு இந்த அசிங்கம் இதெல்லாம் தெரியாது. தெரியாத காலை வச்சுட்டு சரி நல்லா நடக்கும், நல்லா மாறும், நல்லா நிற்கும், நிலச்சி நல்லது சொன்னால் முந்தானத்து சொல்லிச்சு மேடம் ஒரு வார்த்தை, நீ எதை வேணாம்னு சொல்லிட்டு நான் அதான்டா பண்ணுவேன், நீ எதை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதான்டா முதல்ல அவங்க உங்களுக்கு மனைவி கிடையாது. கிடையாது மேடம். ஸோ அதனால இவ்வளோ ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்க Right. எதுக்கும் உங்களுக்கு இப்போ காதலும் இல்லை. எனக்கு என்ன தெரியணும்னா நல்லா இருந்த ஒரு காதல் எப்படி இல்லாம ஆச்சு தெரியறதுக்காக தான் பேசுறேன். 4 மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணி சாவர மாதிரி இருக்கேன் வாடா எங்கடா இருக்கேன்னு கேட்டியே. 4.5 மாதத்துக்கு முன்னாடி புதுப்பேட்டையிலேருந்து ஆட்டோவில் பஸ்ஸில் வந்துருந்தேன் மேடம். 2 கவர் எடுத்துட்டு வண்டிக்கு டூல்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். பஸ்ஸு அதே இடத்துல நிறுத்த சொல்லிவிட்டு ஆட்டோவை பிடிச்சி, நான் உடம்பு சரியில்லை, டெங்கு வந்துருச்சு, அதான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது. ஆட்டோவை பிடிச்சி வந்தேன். அப்போ தெரியலையா அவனுக்கு? அப்போ அதுக்கு தெரியலையா? பணம் எவ்வளோ வாங்கி தின்னு அதை சொல்லணும். என்னது பணம் வாங்கி சாப்பிட்டேன்? பணம் பொய் சொல்லாத. பணம் நானும் காசு 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி தின்னு கூலிதான் மாறிடுச்சு. நீ உதவி எல்லாம் மேடம், வந்து குடும்பமாவாது. இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் மேலே சுமத்தக்கூடிய பழியாகட்டும், வார்த்தையாக இருக்கட்டும். ஒன்று காசு பணம் கேட்குறானோ, இன்னொன்று வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லும். ஒரே ஒரு வார்த்தை மேடம், எங்கள் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருமே எனக்கு பண்ணாத அட்வைஸ் கிடையாது, பேசாத வார்த்தை கிடையாது. மேடம் போலீஸ் ஸ்டேஷனில் வரைக்கும் இது வரைக்கும் மேடம் போலீஸ் ஸ்டேஷனில் 2 வாட்டி எழுதி வாங்கியிருக்கு, மாங்காய் ஸ்டேஷனில் 3 வாட்டி எழுதி வாங்கியிருக்கு. அப்புறம் ஏன் போறீங்க உங்க வீட்டுக்கு? கூப்பிட மேடம். இப்போ 3.5 மாதம் அவங்களாம் வந்து நுழைவாங்க, நான் கூப்பிட்றேன். ஏன் மேடம் நான் கேட்குறேன், யார் காசு கொடுத்தாலும் இது மகளிர் டெஸ்ட்லாம் கேட்டாங்க இந்த வார்த்தையை. அவள் காசு கொடுத்தா அவள் கூப்பிட்டான்னு சொல்கிற, அப்போ நீ ரோட்டில் யார் வந்து உன்னை கூப்பிட்டு காசு கொடுத்தாலும் நீ வாங்கிப்பியா? அவள் என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி இதெல்லாம் சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை மேடம். காசு வாங்குறான்றது ஒரு வார்த்தை மேடம். காசுக்காக தானே பழகுறன்ற. எனக்கும் சொந்த வீடு இருக்குது, சொந்த இடம் இருக்குது, கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் நாங்களும். காசு பணம் வாழ்க்கையில் இது கிடையாது மேடம், முக்கியம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஒரு ஆள், ஒரு அன்பு, ஒரு பாசம் பழகிட்டோமா. அது நீ வேண்டாம். வீடு கட்டி முடிச்சுட்டு திருப்பதிக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணுறதா நான் சொன்ன வாய் சொல்லல. மேடம் இது. நான் ஐயோ கல்யாணம் போட்டு கட்ட பேச்சே சொல்லுங்க. பேசாத, அந்த கார்டை போட்டு செருப்பு கட்ட கழட்டி சொல்லுங்க உடனே மேடம். அடிச்சிடு. கல்யாணம்ன்ற பேச்சு மேடம், மட்டும் பேசாத, எனக்கு இப்போ நீங்க பிடிக்காத அவங்களை வார்த்தை. திருமணம் பண்ணிக்க விருப்பப்படுறீங்களா? இந்த வாய் நேரத்துக்கு எப்படி வேணாலும் பேசுது நீங்க மேடம். திருமணம் பண்ண விருப்பப்படுறீங்களா? அதுதான் மேடம் வந்தது ஆரம்பத்தில். வாழ்க்கையோட தடமை மாறி போச்சு. சரி, இப்போ நீங்க அவங்களை திருமணம் பண்ண ஆசைப்படுறீங்களா? அசிங்கம் வெங்கட்ராமன், நீங்க அவங்களை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? எப்படி நினைச்சாலும் இறுதியாம்மா திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்லா இருந்தா பண்ணிப்போம். நீங்க உண்மையாக அவங்களை இருந்தா திருமணம் பண்ண ஆசைப்படுறீங்களா? கொஞ்சோண்டு விஷம் இருந்தா கொடுங்க, குடிச்சிட்டு சரிப்பா. இப்போ அவங்களுக்கு உங்களை திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஓகே பரவாயில்ல. நீங்க அவங்களை கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டுக்குள்ள போறீங்களா? ஒளிஞ்சு நின்று வீட்டுக்குள்ள போய் உட்காந்து டிவியும் ஃபேனை ஆன் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்துறீங்களா? அடிக்கிறீங்களா? என்னங்க பிரச்சனை? வீடு கட்டி வந்தாப்புல பின்னால் முதல்ல என்கிட்ட தான் பேசினாப்புல, பையனுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் வயசு வரல அப்படின்னு. நான் அப்படியே இருந்து தான் செல்லு வாங்கி கொடுத்து இப்படி ஆயிட்டாங்க. கடைசியில் இவருக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். பெற்றவங்க கடமை தானே சொல்ல முடியும். சொல்லி பார்த்தா நாங்கள் பொண்ணு பார்த்து காட்டுறேன்டா அப்படின்னா இவர் கேட்கல. இல்லை நாங்கள் எனக்கு அந்த அம்மா தான் ஓணும் அப்படின்னு இவர் பிடிச்சிட்டு ஒரு 3 மாதம் ஒன்றா இருக்கிறது, திருப்பி சண்டை போட்டுக்கிறது, திருப்பி 1 மாதம் வந்துடுறது,
இது வரைக்கும் அதான் நடந்துட்டு சொல்ல இருக்கு. முடியாது கல்யாணம் பண்ணாம ஒண்ணா இருந்துட்டாங்க. ஒன்றா இது வரைக்கும் கூட இப்போ ஒரு 2 மாதம் ஆச்சு வீட்டுக்கு வந்து. அன்றைக்கி கல்யாணம் பண்ணலான்ட்டு தான் மேடம் கூப்பிடுவோம். நானும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போயிடுவேன் மேடம். ஆனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் மேடம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணி கரெக்டாக நீ நல்ல வெளிய- குடும்பம் பண்ணி எவ்வளோ நல்ல குடும்பம் பண்ணோம், அப்போ வெளியே சண்டை போட்டுருவாங்க. எவ்வளோ கரெக்டாக நல்லா நடு ரோட்டில் ஒரு அடுத்த வேலைக்கு மாற்றிக்கிட்டு ட்ரெஸ் இருக்காங்க எல்லாம் அது வீட்டில் தான் நடு இருக்கும். ரோட்லேயே அடிச்சு நடு ரோட்டில் அப்படியே வெளியே அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு தான் தெரியும் அங்க அடிக்கடி கூப்பிட்டுட்டு அப்புறம் துரத்தி விடுறாங்க. நீங்க ஏன் போறீங்க? 3 மாதம் முன்னாடி அப்படிலாம் மேடம் எடுத்து போயிட்டு என் வேலை வெட்டியை பார்த்துட்டு எங்கள் வீட்டை நல்லா பார்த்துட்டு இருந்தேன் மேடம். 6 மாதம் சம்பளம் எங்கள் அம்மாட்ட கரெக்டாக காசு கொடுத்துட்டு இருந்தேன் மேடம். என்னோட கோர்ட்டில் ஸ்டடியாக நின்று இருந்தேன் மேடம். 7:30 கரெக்டாக எதிர்க்க வந்தது கோயிலாண்ட பார்த்து நின்றுட்டு அன்னைக்கு பேசு மேடம். மறுபடியும் அது ஒரு மாதத்தில் மறுபடியும் பிரச்சனை. சரின்னு மறுபடியும் விட்டுட்டு வந்தேன். இப்போ 3-4 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு நான் சரியில்லை தான் பேசினேன். ஓன்னு அழுது எங்கடா இங்க இருக்கிற சாவர மாதிரி இங்க இருக்கிறா பாரு. அப்படின்னுச்சு. நான் தான் பேசுனேன்றிய இவ்வளவும் நீ துண்ண நான் துண்ணேன். நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்காரண்ட போய் எதுக்கு பேசுனேன்? யாரு மேட்டுத்தூருக்கு போய் எதுக்கு அவங்ககிட்ட எதுக்கு பேசுனேன்? எதுக்கு ஃபர்ஸ்ட் வர வச்ச ஒரு நாள் வீட்டுக்கார நீ எதுக்கு வர வச்ச? நீ பேசுன, நான் மேடம், பேசுனேன். ஒரே ஒரு அவர்கிட்ட போய் சொன்னா எதுக்கு பேசணும்? உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுனேன், நான் பழகினேன், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவரை போய் கேட்குறாராம். இவரு யாரு கடவுள் சாட்சியா கிடையாது மேடம். எங்களுக்கு கல்யாணம் அவர் பண்ணி நம்பர் வை எனக்கு அப்படின்னு தெரியாது. சொல்லி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் அது எவ்வளோ தான் சொல்லி பார்க்குறது. உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை தம்பி? கல்யாணம் ஆனதே சொல்லல மேடம் ஆரம்பத்துல. சரி இப்ப கல்யாணம் ஆன அவங்களுக்கு விஷயமே சரி, தெரியாது இப்ப மேடம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது வாழ்க்கை தொலைஞ்சிச்சு மேடம். வாழ்க்கை தொலைச்சு போயிட்டு என்னப்பா என்ன தொலைஞ்சிருக்குன்னு நான் தோணுது? இன்னும் வயசு வாழ்க்கையோட என்ன கடமை வயசு உங்களுக்கு? மாறிடுச்சு. இன்னும் 27. அவ்வளவுதானே. அஹ், ஒரு என்கிட்ட என்ன வயசு சொல்லியிருக்காருன்னு கேளுங்களா உங்க புள்ளைய? அம்மா விடுங்களேன் அவங்கள சும்மா 32 சொல்லியிருக்காரு. கொஞ்சம் விடுங்களேன். உங்களுக்கு புரியாதா நான் சொல்றது? இவருக்கு பெரியவருக்கு இன்னும் 32, 29 ஆகுது. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்போ நீங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜ்ல பழகினீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்கள தான் சொன்னாங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது, 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்தாங்க, திருமணம் பண்ணாம வாழ்ந்தாங்க. இப்ப 2 பேருக்கும் ஒத்து போல பிரிஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணு தைரியமா வந்து சொல்றா, நான் அவரோட வாழ விருப்பப்படல, அவர் என்ன தொல்லை பண்ணக்கூடாது சொல்றா. ஏன் மேடம் தொலை பண்றேன் நானு? நீங்க தொல்லை பண்ணாதீங்க. பண்ணக்கூடாது. மேடம் நாளைக்கு சொன்னால் கூட இந்த ஒரு 2-3 மாதத்தில் கூட எனக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வேண்டாம், நான் அங்கே தான் என் வாழ்க்கை தொலைச்சிட்டேன், அங்கே தான் போவேன். ஏதோ பேசணும், பழகணும். பிடிக்கலன்னும் போது டீசெண்டாக போகிறது எவ்வளோ நல்லா இருக்கும் மேடம். நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நீயே 2 பிள்ளைக்கு அப்பனா வழியில் பார்த்தா கூட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கணும். பழகும் போது சைலண்ட்டாக பேசுகிறவங்க பழகுறோம். பிரியும் போது இப்படி என் நிம்மதியை கெடுத்து உன் நிம்மதியை கெடுத்தேன்ற, என் நிம்மதியை நீ கெடுத்துட்டேன்ற, இது நல்லாவா இருக்கு? இதனால நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உங்களை விடுறதுல துரத்தி அடிக்கிறாருன்னு. ஆமாம். அவர் சொல்றாரு நீங்க தான் கூப்பிடுறீங்க. நான் அவங்க வீட்டுக்கு எத்தனை வாட்டி போயிருக்கேன்னு கேளுங்க. அவங்க வீட்டு வாசல் எத்தனை வாட்டி போய் நின்று இருக்கேன். அவங்க வீட்டுக்குள்ளே நான் இது வரைக்கும் போயிருக்கேனான்னு கேளுங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வீட்டுக்குள்ள- கூட தான் சொல்கிறேன், இன்னத்துக்கு உங்களுக்கு நீ பிரிஞ்சு வாழுங்க. நீ எத்தனையோ முறை ஒரு 4-5 டைம் ஸ்டேஷன் கூட, மகளிர் ஸ்டேஷன் கூட அழைச்சிட்டு போய் நிற்க வச்சாச்சு. அந்த நேரத்துக்கு சரின்னு சொல்கிறதுங்க மேடம். அந்த நேரத்துக்கு நான் போகவே மாட்டேன் மேடம். நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன். அவள் பக்கமே நான் போக மாட்டேன். phone திருப்பி பண்றதெல்லாம் ஒரு 2 நாள் உண்மைதானே? கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா ஒழுங்காக சமைக்க மாட்டாங்கோ, எங்கள் வீட்டில் என்ன ஒழுங்காக பார்த்துக்க வேண்டாம், இப்போ பாரு வீட்டில் இருக்கவே நிம்மதி இல்லையா, இவங்க வீட்டில் பெற்றவங்க வீட்டில் இருக்க நிம்மதி இல்லையா, அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? பெற்றவங்களுக்கு அடங்க மாட்டேன்றாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க பெற்றவங்களுக்கு நீ நீங்க அடங்க. அதுக்கு என்னவோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க ஏன் காது கொடுக்குறீங்க? ஏன் போன் எடுக்கிறீங்க? என் பேச்சை வந்து கேட்க மாட்டேன்றான். இல்ல, நீ 2 பேரும் நீங்க phone எதுக்கு பண்றாங்க. போன் எடுக்கிறீங்க? ஃபோன் எடுக்கலாம் வீட்டை வந்து நிற்பேன்றான். வீட்ல இருந்து வந்து கதவை சாத்திட்டு இருங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் நாளைக்கு பண்ணுங்க. மேடம் நான் கதவு சாத்தின்னு உள்ள இருக்கிறது. ஏன் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணனும், பிடிச்சிட்டு போவாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி 100க்கு ஃபோன் அடிச்சு போலீஸ் வர்றதுக்குள்ள இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆச்சா முடிஞ்சதுல ப்ராப்ளம். 4 வாட்டி திருப்பி வருவாங்க, வந்து நிக்கிறாரு. மறுபடியும் 100க்கு போன் அடிங்க. உங்களுக்கு இதே வேலையா உங்களுக்குன்றாங்க போலீஸ். சொல்லுங்க, இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தா நான் என்னங்க பண்ணறது கேளுங்க. நீ ஊரை விட்டு போயிட்டு காலி பண்ணின்னு அப்படி எல்லாம் சொந்த வீடெல்லாம் இருக்கும்போது ஊரை விட்டு போங்கன்னு சொல்ல போர் மாட்டாங்க. ஸ்டேஷன்ல சொன்னாங்க மேடம். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மேடம் சொன்னாங்க இதே இதுவா போச்சு. அவன் கூப்பிட்டான், நீ சொல்லுவேன், நீ கூப்பிட்டான், அவன் சொல்லுவான், இதே இதுவா போச்சு. இதெல்லாம் 2 இது வருஷம் இல்ல. கூட அவளை வீடு 2 கட்டிட்டு பேரும் காலி பண்ண. நீ முதல்ல இருக்காத, நீ அவன் கண் பார்வையில் இருக்காது, எங்கேயாச்சும் போயிடு, ஃபோன் நம்பரை மாத்திடு. அவன் தேடி தேடி பார்த்துட்டு ஒழிஞ்சு போயிடுவான். அப்படின்னா அப்ப அங்க இருக்கிற வீடு நம்ம நான் எதுக்கு இத்தனை வருஷமா இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க சரி, ஊர்ல. அப்ப ஊர்ல தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல ஆளுங்க கொஞ்சம் இருக்காங்க. புது ஊர்ல போய் நம்ம தனியா எப்படி சரிங்க, இருக்க அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்களோட ஹெல்ப் வாங்கிங்க. நீங்க சொல்லுங்க, இப்படி எனக்கு இந்த பையன் ட்ரபிள் பண்றாரு. அவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க மேடம். ஒரு இடம் ஏரியாவுக்கு ஒண்ணு இல்லைன்னா சொன்னா கேட்கணும், இல்ல
தனியா சமாளிக்க முடியணும். தனியாக சமாளிக்க முடியாம தானே இங்கே வந்து உட்காந்து. அப்போ ஊரை விட்டு போக தான் வேணும். என்ன யாரு மேடம் நாங்க வந்து உங்களுக்கு காவல் இருக்க முடியுமா? முடியாதுமா. நீங்க சொல்றீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அவர் கேட்கல சொல்றீங்க இல்லையா? அந்த நேரத்துக்கு கேட்குற மாதிரி இப்போ நீங்கள் கூட சொல்கிறீங்கன்னா கேட்குற மாதிரி இருப்பாரு. அப்புறம் கேட்க மாட்டாரு. திருப்பி ஒரு அப்ப வாரம் இதுக்கு என்ன 10 நாள் solution? ஆயிடுச்சுனாக்கா அப்படியே இதுக்கு கண்ணீர் ரெண்டு- விடுவாரு, காலில் விழுவாரு, அப்ப கெஞ்சுவாரு, பிரெயின் வாஷ் பண்ணுவாரு என்ன. அப்ப யார் பிரெயின் வாஷ் ஆகுறாங்க? அந்த நேரத்துல நான் தான் கொஞ்சம் அப்ப brain wash யாரு பண்ணேன். திருந்தணும்? நான் தான் திருந்தேன். இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் எங்க வேலை. இனிமே நான் இப்ப செத்தாலும் நான் பேச கேளுமா, நான் மாட்டேன் சொல்றது கேளு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ சொல்ற போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ மேடம் சொன்னா கேட்கல சொல்ற, அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க சொல்ற, madam. ஆமா. ஊரை விட்டு போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்ல. ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். ஒண்ணு வந்து ஊரை விட்டு போறது, அப்ப இல்ல இவங்களுக்கு பயந்துட்டு நான் ஊரை விட்டு போற மாதிரி அதுல தானே. இஷ்டம் இல்ல. அப்ப அங்கே நின்னு சமாளிக்கிறது கரெக்டா? அப்போ நான் செத்துணும் இல்ல நான் தான் செத்துணும், அப்பதான் பிரச்சனை முடியும்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வந்திருக்க வேண்டாமே. யாராவது ஒருத்தவங்க செத்துடுங்க, பிரச்சனை முடிஞ்சிரும். அப்புறம் ஏமா இங்க வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நீங்க தைரியப்படு. கொஞ்சம் நல்லா சொல்லிடுங்க மேடம். நீங்க முதல்ல தைரியப்படுத்திக்கணும் மனசை. உங்க ப்ராப்ளம் அதெல்லாம் கிடையாதுமா. உங்க ப்ராப்ளம் அவர் வந்து காலில் விழுந்தா நீங்க மறுபடியும் சேர்த்துக்கிறீங்க, பிரெயின் வாஷ் ஆகுறீங்க. இனிமே ஆக மாட்டேன் மேடம். நானும் ஐயோ நான் பட்டதே போதும், அது நீங்க உறுதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பட்டதே போதும். நான் அந்த தெருவில் நடக்கும்போது பிரச்சனை பண்ண வேணாம், தெருவெல்லாம் அசிங்கமாகுது. அந்த வீட்டு பக்கம் இவங்க வீட்டு பக்கம் எனக்கு வீடு இருக்கு, வாடகை வாங்க போகும்போது பின்னாடியே தொத்திட்டு வரான், ரோடெல்லாம் அசிங்கமாகுது. நீ எதுக்கு என் பின்னாடி நீங்க வரேன்னு கேட்கும். இங்க பாருங்க, அவர் எவ்வளவு தெம்பா இருக்காங்களோ அதை விட தெம்பா இருக்கீங்க நீங்க. பக்கத்துல வராதே, என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு தைரியமா பேசுங்க. ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி. சீனா நாய் கூட நிக்காது மேடம் வீட்டு வாசல்ல. சுகுணா, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். மனசையும் உடம்பையும் தைரியப்படுத்திக்கணும். இவன் அப்படி திருடனை தள்ளின்னு வர மாதிரி என்ன தள்ளின்னு வந்து வீட்டை தாப்பால் போட்டுடுறான். நீ தள்ளி விடு. அப்படி தள்ளி விட்டு தாப்பால் போட்டுட்டு வெளியே போன அப்புறம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணு. தள்ளி என்னை உள்ள தள்ளின்னு தாப்பால் போட்டு டிவி சவுண்ட் வச்சுட்டு என் வீட்டுல அவன் வீடு மாதிரி கால் ஒரு மேல விஷயம் கால் பண்ண, போட்டு ஒரு உட்கார்றான். சிசி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நீ இவ்வளவு 8500 ரூபாய் வாடகை வாங்குற, வீட்டுக்குள்ள ஒரு சிசி டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ரொம்ப எல்லாம் காசு ஆகாது. கேட்டு வச்சிருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த டேப் எடுத்து கொண்டு போய் கொடு, அவ்வளவுதான். கேஸ் போட்டு உள்ள போட்டுருவாங்க. ஒரு 20,000 ரூபாய் ஆகும் அதிகபட்சம். பரவாயில்ல, உனக்கு நிம்மதிக்கு அது தேவைன்னா பண்ணிடு. நிம்மதிக்கு என்ன வேணா பண்ணலாம் மேடம். ஐயோ எனக்கு நிம்மதியை தொலைச்சிட்டேன் மேடம். நெக்ஸ்ட் டைம் உங்க அப்ப போய் சொல்ல முடியாதுல்ல, டேப் ஆயிடும்ல. நிம்மதியை தொலைச்சிட்டு தேடுறேன் கிடைக்கவே மாட்டுது. வருஷ கணக்கில் நான் நல்லா தூங்கி வருஷம் ஆகுதுங்க. எல்லாம் பார்க்குறவங்களாம் என்ன இப்படி இருக்கிறேன்னு கேவலமாக ஒரு சின்ன பொண்ணு பார்த்து கூட கேட்குது இன்னைக்கு. இப்ப நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நிம்மதி வேண்டாம் மேடம். கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா தரையில படுத்து தூங்கினாலும் நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி இல்லையே, நிம்மதியே இல்லை எனக்கு. ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. ஃப்ரீயா ரோட்ல ஒரு வாட்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் டைம் அட்லீஸ்ட் முறைப்படி செஞ்சிருக்கணும். முறை இல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டு அப்புறம் நிம்மதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரியா வரும்னு நினைச்சேன் பாருங்க, அது தப்பா கணக்கு போட்டுட்டேன் நான். சரியான ஆளை பிடிச்சி சரியா இது பண்ணியிருந்தா சரியா நடந்திருக்கும். அது பெற்றவங்க பேச்சே கேட்காது, நம்மளுக்கு அடங்க போகுது. எனக்கு அடங்கவே அடங்காது. ரொம்ப கஷ்டம். சந்தேகம் தலைக்கு குளிச்சா ஒரு சந்தேகம், ஒரு முழம் பூ வாங்கி வச்சா சந்தேகம், நல்ல துணி எடுத்து போட்டா சந்தேகம். நீ ரெடி ஆயிட்டு வாழ்க்கை உனக்கு தேவையா? எனக்கு தேவையில்லைன்றேன். ஏன்னா நீங்க கூட ஒரு அடி அடிச்சுட்டு கூட போங்க, என்னை விட்டுருங்க. எனக்கு என்னம்மா இருக்கு ஆடிக்கிறது? நீ நல்ல முறையாக திருந்தி, நல்ல முறை இப்போ கூட நல்லா திருந்தி உன்னுடைய வாழ்க்கை நீ பாட்டு. எனக்கு வேணவே வேணாம். ஏதோ உங்ககிட்ட பேசினா, உங்க ஒய்ஃப் அண்ட பேசினா, அப்போ கூட நல்லா பெரியவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், நல்லா தான். 2 பேரும் ஃபோன் பின்னாடி பேசிக்கிறாங்க. 2 பேரும் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு இது நீங்கள் சொல்லி அனுப்பி திருப்பி ஒரு மாதம் 1.5-2 மாதம் அப்படி இருப்பாங்க. அப்புறம் இந்த அம்மா ஃபோன் பண்ண வேண்டியது, அவர் ஃபோன் பண்ண வேண்டியது. கேட்டால் அதுதான் ஃபோன் பண்ணிச்சு, இவங்க கேட்டால் அவர் தான் போனார். அப்புறம் திருப்பி சேர்ந்துக்கிறாங்க. தம்பி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சொத்துக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள விருப்பப்படி ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணிட்டு சரி மேடம். அவங்க யாருக்கு எழுதி வைக்கணுமோ அவங்க உயில எழுதி வச்சிருவாங்க. அதோட காசு பணம் மேடம், அதுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு இல்லை, நான் சொல்லி வைக்கிறேன், ஜஸ்ட் சொல்கிறேன். அடுத்தது வந்து வீட்டில் ஒரு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறாங்க, கேமரா. என்னன்னா இப்போ சொல்கிறாங்கல்ல, நீங்கள் தான் தள்ளி உள்ளே போகிறீங்க, அப்படியெல்லாம் போய் சொல்ல முடியாதுல்ல. அடுத்த வாட்டி காமிங்க சொல்லிடலாம்ல. நீங்கள் போலீஸ் வந்தால் இந்த பையன் ஓடி போயிடுறான்னு அவங்க சொல்கிறாங்க. 100 கூப்பிட்டு போலீஸ் வரதுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. கேமரா இருந்தா கேட்பாங்கல்ல, எங்கப்பா கேட்பாங்கல்ல. மேடம் நான் ஓடி போற ஆளா அந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் மேடம். சரி தம்பி,
அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னது? ப்ரூஃப் பண்ணுறது தானே. கரெக்ட் மேடம். அவங்க அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கட்டும். வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நீங்கள் தான் செலவு பண்ணணும். சரியா? ஒத்துக்க மாட்டாங்க மேடம் கேமரா ஃபிக்ஸ் இல்லை ஓகே சொல்லிட்டாங்களே. பரவாயில்லையா கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? நீ ஏன் கேட்குறாத? நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லை சரி மேடம். உங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் ஏன் தலையிடுறீங்க? சரியா? எப்படியோ போட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும். நல்லா வேலைக்கு போங்க. ஒரு வருஷம் கழித்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிங்க. அவங்கள மறந்துடுங்க தம்பி. ஏங்க உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்றா வாழறதுக்கு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க, அதுக்கப்புறம் அது ஒத்து போகலை, பிரிஞ்சு போகிறீங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சேர்ந்தீங்களோ அதே மாதிரி மரியாதையோட பிரிஞ்சு போகணும். அது என்னன்னு கேட்க மேடம். அது நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியவே தெரியாது. இருங்க தம்பி, நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஜென்வனாக நீங்கள் லவ் பண்ணீங்க, நீங்களும் ஜென்வனாக லவ் பண்ணீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒத்து போல, பிரிஞ்சு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னம்மா, நீங்கள் இங்கே வரீங்கல்ல, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் என்னது கொஞ்சம் செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணதில் பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ம் வெளிப்படையாக நான் சொல்ல விருப்பப்படல. சரிங்க. உங்களுக்கு பயன் இல்லாமல் நீங்கள் அவங்களோட பழகலை, அவங்களுக்கு பயன் இல்லாமல் அவங்க உங்களோட பழகலை. எனக்கு எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு பிஸ்னஸ் வரக்கூடாது. உங்களுக்குள்ள இருந்தது லவ்வே கிடையாது, வெறும் அரேஞ்ச்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா சுகுமா? வாழ்க்கைன்னு தான் நினைச்சேன் மேடம். இல்லை, உங்களுக்கு அவரோட உதவி தேவைப்பட்டது, உங்களுக்கு அவங்களோட உதவி தேவைப்பட்டது பல விஷயங்களுக்கு. இதுக்கு மேலே நான் இதை விவரிக்க விரும்பலை. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன். புரியுது. உங்களுக்குன்னு சேர்த்து தான் சொல்கிறேன் தம்பி, அவங்களுக்கு மட்டும் இல்லை. அதனால் இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரிலேஷன்ஷிப்குள்ளே வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க உங்கள் வேலையை பார்க்கணும். ஒத்து போலன்னா விட்டுருங்க. இன்னும் அவங்க மேலே போய் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தால் கூட விலகிங்க. ஓகே? ஒவ்வொரு தரமும் அப்படி தான் மேடம் விலைக்கு போவேன். இன்னும் வேண்டாம். இன்னும் அவங்க கூப்பிட்டாலும் போகாதீங்க. அவர் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. நான் வீட்டில் நிம்மதியாக கதவு திறந்து வைக்க முடியல மேடம். சொல்லிடுங்க மேடம். 2 விஷயம் சொல்லியாச்சுல்ல. ஒன்று உயிரில் எழுதி வச்சுடுங்க, அடுத்தது சிசி கேமரா போட்டுடுங்க. அப்புறம் யாருமே போய் சொல்ல அந்த முடியாது. நிம்மதி, அவங்களோட நிம்மதி என்ன நிம்மதின்னு கொஞ்சம் கேளுங்க மேடம். உன்னால தான் போச்சு என்ன நிம்மதி. நிம்மதி உன்னால தான் போச்சு. மறுபடியும் அதை இழுக்காதீங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் அவங்கள அசிங்கம் பண்ணாம தன்மானத்தோட அவங்களுக்கு கௌரவமா போறோம். அவன் தான் நான் மனுஷன். பண்ணுவேன் அசிங்கம், நான் பண்ணுவேன் அசிங்கம். நீங்க விட்டுருங்களேன் அவங்கள. உங்க பையனை கூட்டிட்டு போங்க சார். போங்கப்பா, குப்பையாக தான் போவேன் நாசமா. போங்க. ஏன் அப்படி பேசுறீங்க? இதெல்லாம் ஒழுங்கா வாழணும்னு சார் வாழுவார். மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். ஒரு ஆணுக்கு என்ன அழகுன்னா, ஒரு பொண்ணு வேண்டாம் சொல்லிச்சுன்னா, ஒரு பொண்ணு வேண்டாம் சொல்லியாச்சுன்னா அவளோட அவளோட சாய்ஸ, அவளோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கிடணும். நெயில் கூட படக்கூடாது. எதுக்கு? அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். ஒவ்வொரு வாட்டும் இப்படி தான் மேடம் போவோம். நீங்க உங்க வாழ்க்கையை சீர பண்ணீங்க தம்பி. மறுபடியும் நீங்க போனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. நீங்க ஏன் போறீங்க? நீங்க தைரியமா இருங்க. வந்துட்டு போ. ஆம்பளை புள்ள நீ. ஆம்பளை ஆனாலும் பொம்பளை ஆனாலும் வேண்டாம், நமக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையை சீர பண்ணீங்க. உங்க அப்பா அம்மாக்கு இருக்கிறது கடமையை செய்யுங்க. சரியா? நல்லபடியா வாழுங்க. அவங்கள்ட்ட அப்படி சொல்லாதீங்க, நீ சீரழிஞ்சு போவாய் சொல்லாதீங்க. தப்பான விஷயம் அது. நல்லா இருமா சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கணும்னு தான் மேடம் நினைக்கிறேன். இன்னும் நினைக்காதீங்க. அவங்க பாத்துப்பாங்க அவங்க வேலைய. நீங்க நினைக்க வேண்டாம். நீ முஞ்சி போச்சு. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க நினைச்சா முடியுமா? அவங்க தான் நினைக்கணும். நீங்க நல்லா இருங்க. உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு நினைங்க. உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அவங்க வேலையை அவங்க பாத்துப்பாங்க. சரிங்களா? அவங்கள பார்த்தா கூட நல்லா இருக்கீங்களா கிளம்பு. இல்ல அது கூட சொல்ல வேண்டாம், அது கூட வேண்டாம். தலையை குஞ்சிட்டு போ. உங்க பாட்டுல உங்க வேலையை பார்த்துருப்பாங்க. அவங்க விட்டுடுங்க. அவங்க லைஃப் அவங்கள்ட்ட விட்டுருங்க. சரியா? நீங்க உங்க லைஃபை பார்த்துங்க. தேங்க்யூ. என்னம்மா நினைச்சே சுகுணா எங்களை பத்தி? ஒன்றும் இல்லை மேடம். உங்களுக்கு எல்லாமே இது பண்ண முட்டாளுங்க நினைச்சியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டேன், எப்படிம்மா அப்பா இல்லாம எப்படிம்மா வீடு கட்டுறேன் நான் கேட்டேன்னா?
என்னெல்லாம் சொன்னீங்க நீங்க? அப்பா வச்சுட்டு தான் போனாங்க மேம். அப்பா உயிரோட இருக்கும்போது அந்த நீங்க என்ன வேலை செய்றீங்க? இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நீங்க என்ன இடத்துல வேலை செய்றீங்க சுகுணா? நான் இப்போதைக்கு ஒன்றும் வேலை செய்யலை. என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலைங்க மேடம். நான் சொல்லவா? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, தப்பு தான், ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது எனக்கு. ஆனாலும் நான் ஒன்று கேட்குறேன், அது எனக்கு தெரியலையா இல்லை எப்படின்னு எனக்கே புரியலைங்க மேடம். இவங்ககிட்ட நான் பேசினேன், பழகினேன், இல்லைன்னு சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்கணும் தான், டைம் பாஸுக்கு இவனை வச்சுக்கணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படலைண்ணா. கல்யாணம் பண்ணி 4 பேருக்கு நம்மளுக்கு ஒரு ஆம்பளை ஒரு துணை இருந்தால் நம்மளும் 4 பேருக்கு எங்கள் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறான்னு சொல்லலாம், இருக்கலான்னு தான் நினச்சி தான், நம்மளால் அவனும் கஷ்டப்பட போகிறதில்ல, அவனால் நம்மளும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் இது பண்ணேன் நான். ஆனால் இவன் வந்து கூடயே இருந்துட்டு வேலை வெட்டிக்கே போகாமல் என்கிட்டே நிறைய 200, 300, 500, 1000 ட்ரெஸ்ஸு எத்தனை வாட்டி ஸ்டோரில் அங்கே எங்கே நிறையா வாட்டி ட்ரெஸ்ஸு 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு, வாட்சி, காலில் போட்டிருக்க செருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, இது எனக்கு புரியலைங்க மேடம். இந்த ஒன்று மட்டும் சொல்லுங்க மேடம். தப்பு இருக்குது என் மேலே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட பேசுகிற பழகுறவங்கக்கிட்டே எப்படிங்க மேடம், அவங்க எப்படின்னாச்சும் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இப்போது நான் எப்படின்றது இப்போ அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்துட்டு அவங்களுடைய ஃபோன்லேயே எனக்கே தெரியாமல் மெமரி கார்டு போட்டு நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் கதுவாண்ட வந்துட்டு ஒட்டு கேட்குறது, வீட்டை சுற்றி சுற்றி வர்றது. இப்போ நான் வந்து உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் நான் கட்டிக்கலனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது எப்படிங்க மேடம்? இதுக்கு ஒரு அடி அடித்து என்ன இது பண்ணியிருக்கலாம், இல்லை இவனே ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கூடோ. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாரு சொல்றாங்க, அப்படித்தானே சொல்றீங்க? இந்த அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்திட்டு போகிறானே, இவெல்லாம் பேசி பழகினதுக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி. ஒரு நல்ல ஆளை நான் சாய்ஸ் பண்ணலையா? நம்பிக்கை இல்லாதவன் கூட நான் பேசி பழகிருக்கேன். நம்பிக்கையே இல்லை இவனுக்கு என் மேலே. ரெக்கார்டு பண்ணுவான், அப்புறம் எனக்கு வர ஃபோன்லாம் அவனுக்கு போகிற மாதிரி இது பண்ணி வைப்பான் ஃபோனில். எனக்கு அதெல்லாம் உண்மையிலே அம்மாடி, நான் சொல்கிறது மட்டும் சொல்ல சுகுணா, நீ பண்ணுறது வேலை ஏற்றுக்க முடியாதுமா யாராலையும். அவன் பண்ணிட்டு போன அசிங்கத்தை தான் எது எங்கே இல்லை எங்கேனாலும் பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷனில் கூட பண்ணுவான். அவர் சொல்லலையே உங்களை பற்றி அந்த வார்த்தையை, அவர் சொல்லலை. ரெக்கார்டே அதான் இருக்குது, அப்புறம் என்ன? இல்லையே, அவர் சொல்லலையே. விட்டுருங்க, ஓகே? மறுபடியும் நான் சொல்றேன், என்கிட்ட மெமரி கார்டு இருக்குதுன்னு சுகுணா மிரட்டுவான். உங்க வாழ்க்கையை பார்த்துங்க, மறுபடியும் சேர்த்துக்காதீங்க. இன்னொரு ட்ராப்ல போய் விடாதீங்க. ஐயோ, நாங்க விசாரிச்சதுல தான்மா தெரிய வந்தது, அவர் சொல்லவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கூட நான் இவ்வளோலாம் அசிங்கம் பண்ணலைங்க மேடம். எனக்கு வந்து ஒரு அடி அடிச்சுட்டா மறந்துடுவேன், ஏதாவது திட்டி உங்களை மாரி ஏதோ சொன்னால் கூட சரி. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது சொன்னீங்க, என்ன புரிஞ்சது? என்னது சொல்லுங்க. இதுவும் தப்பு செய்யாதம்மா, நேர்மையாக இருமா. என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்றீங்க? அப்படி செய்ய மாட்டேன். இதனால தான் இவ்வளோ இந்த 3 வருஷமா இதனால தான் இவ்வளோ நான் எவ்வளோ தனியாக வாழ போகிறீங்க. எப்படி வாழ போகிறீங்க? தனியாக எங்கள் அக்கா வரேன் சொல்லியிருக்காங்க கூட. வீடு முடிஞ்சதுன்னா இல்லைன்னா அக்கா கூட போய் இருக்கிறதுக்கும் யாருன்னா தப்பாக பேசுவாங்க அப்படின்னு, அவள் வாழ்க்கையில் எதனாச்சும் அப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக இருக்கேன்னா. இந்த தனிமைங்கிறது இருக்குல்ல, நாம் இவங்கள்ட்ட ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அவங்களோட இமோஷ்னல் பேசுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லைங்க மேடம். அதனால தான் நான் இப்படி நான் ரொம்ப நாளாக இதுவாக தான் இருந்தேன். யார் பேசினாலும் எப்படி பேசினாலும் நான் இதாக மிஸ்ஸாக ஆகவே மாட்டேன். ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே தான் இருந்தேன் நான். நம்மளுக்கு ஏன் இப்படி அப்படின்னா சாபக்கேடா அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்குன்னு ஒருத்தர் தான். நீங்கள் தப்பான தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. என் வாயிலேருந்து அது வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஏமா பண்ணுறீங்க? இப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன் பண்ணுறீங்க? உங்களுக்கு காசு தேவையில்லை. காசெல்லாம் தேவையில்லை, நிம்மதி தான் வேணும் எனக்கு. அதுக்கு இப்படி பண்ணால் அதுக்கு நிம்மதி வந்துடுமா? நிம்மதி தான் வேணும் மேடம். நிம்மதியை எப்படி இதனால உங்களுக்கு நிம்மதி வரும்? இவனால தான் நிம்மதியே போச்சு. நான் கேட்டது வேற. புரியுதுங்க மேடம். ஏன் பண்ணுறீங்க? அதெல்லாம் இப்போ எதுவுமே இது பண்ணுறது இல்லை. இப்போ பண்ணுறது இல்லைங்க மேடம். மற்ற பெண்கள் இதுக்குள்ளே கோர்த்து விடுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். அப்புறம் இல்லைங்க மேடம், அப்படியெல்லாம் இவன் வேணான்னு சொன்னால் நான் நல்லவே இல்லை சொல்லுவான். இப்போ நீங்களே சொன்னீங்க இப்போ பண்ணறது இல்லைன்னு. அப்போ எப்போ பண்ணீங்க? இல்லைங்க மேடம், அப்படி எதுவும் இல்லைங்க மேடம். ஏம்மா, அப்பா தான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காருல, உடம்புக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரியாதா உங்களுக்கு? வேற சம்பாத்தியம் இல்லையா உங்களுக்கு? வாடகை வருதுங்க மேடம். பத்தாது? இல்லை இல்லை, அது போதும் எனக்கு. அப்புறம் வாடகை அப்புறம் தொழில் பண்ணுறீங்க? எனக்கு என்ன மாதம் ஒரு 4000, வாரத்துக்கு 1000 ரூபாய் இருந்தால் கூட போதும். அப்புறம் அந்த தொழில் பண்ணுறீங்க?
தனியாக இருந்தால் புருஷன் இல்லாமல் இருந்தால் அப்படி பேசுவேன். இவனே கூட சொல்லி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லியிருந்தாக்கா அது நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்படிலாம் இல்லைங்க மேடம்னு வேணான்னாக்கா அப்படி தான் பேசுகிறாங்க. அதுவும் வீட்டுக்காரர் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் 2வது கல்யாணம் பண்ணிக்காத வரைக்கும் கொஞ்சம் கௌரவமாக தான் இருந்தது. அவர் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டாரோ இப்போ அவருடைய ஃப்ரெண்டுங்களாம் என்கிட்ட வழியில் பார்த்தா கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க, ஜாடமாடியாக. அப்புறம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இவன் மெமரி கார்டில் என்னமோ பண்ணி வச்சிருக்கேன் விடுமா, அந்த பையனை விடு, அந்த பையனை பற்றி மறந்துடு அப்படின்னா. அதனால தான் அந்த பையனை எதுவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பையன் உங்களை காட்டி கொடுக்கவே இல்லை. அவனை பற்றி சொல்லாதீங்க மேடம். ஐயோ அவனுக்கு சாதகமாக இல்லைன்னா அவன் என்ன வேணும்னாலும் பேசுவான், அவன் என்ன வேணுனாலும் சொல்லுவான். சரி, இப்போ நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை? எங்கள் அக்கா கூட இருப்பேன், தனியாகவே இருப்பேன் மேடம். இவ்வளோ நாள் அப்படி தானே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரை விட்டு பிரிஞ்சு நான் தனியாக தான் இருந்தேன். திருந்தி வாழ மாட்டீங்க? கரெக்டாக தான் இருப்பேன் மேடம். நீங்கள் வேணால் வந்து கூட பாருங்கள் மேடம். அந்த வீட்டுக்கு உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஹெல்ப் பண்ணல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். நீங்கள் அதனால தான் போலீஸை கூப்பிடுறதில்ல? இல்லை, நான் கூப்பிட்டுருக்குன்னு எத்தனை மாட்டி. தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு? என்கிட்ட இப்போ எதுவுமே வீடு வாசல் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். இப்படிலாம் யாரும் வந்து கட்டிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி உட்கார மாட்டாங்க மேடம். தலைக்கு எண்ணெய் இல்லாமல் போட்டுக்கு நல்லா துணி இல்லாமல் இருந்தால் யாருமே, நானே போனால் கூட வரமாட்டாங்க. ஏதோ ஒரு வீடு இருக்குது, இதுக்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படாமல் வாழலான்னு தான் நினைக்கிறாங்க. அதை நான் எங்கள் அக்கா பொண்ணுக்கு கொடுத்துட்டு போகலாமே. இதுக்கப்புறம் எதுக்கு ஒரு வாழ்க்கையில் போனோம், இன்னொரு வாழ்க்கை பார்க்கக்கூடாது மேடம். அது எனக்கு இப்போ புரியல. உன்னோட முடிச்சுக்கணும். எங்கள் வீட்டுக்கார் மட்டும் ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தானா என்றைக்கோ போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் நல்லவர் தான், இப்போ கூட சொல்கிறேன். அவர் தங்கத்தை கூட செக் பண்ணி பார்க்கலாம், கலப்படம் இருக்கும். அவர் அப்படி கிடையாது. நான் தான் நல்ல வாழ்க்கையை விட்டுட்டேன். உங்கள் வாழ்க்கை எப்போம்மா வழி திரும்பிச்சு? எப்படி திரும்பிச்சு வாழ்க்கை? எங்கள் வீட்டுக்காரை விட்டு பிரிஞ்சதுலேருந்து எனக்கு அவமானம் தான். அவர் கூட இருக்கிற வரைக்கும் நான் நல்லா கௌரவமாக தான் இருந்தேன். நான் சம்பாதிக்கிறத சாப்பிட்டுட்டு எதுக்கு நீ தினைக்கும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற அப்படின்றது தான். என்னை 4 பேர் வேலைக்கு அனுப்புறியான் பொண்டாட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா. என்றைக்கு நான் அவரை விட்டு பிரிஞ்சனோ அன்றைக்கே போயிடுச்சு. அது எனக்கு தான் புரியல. ஒரு பெண்ணை பார்த்து அவங்க தப்பானவங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்க கஷ்டம், அவங்களோட அந்த ட்ராவல், அவங்களோட அந்த அவங்க சந்திக்கிற அந்த தனிமையாகட்டும், இல்லை மற்றவங்க அவங்கள பார்த்து சொல்கிறது ஆகட்டும், இதெல்லாம் வெளியிலேருந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பெண்களே அவளை பற்றி பேசாதே, அவள் தப்பான பொண்ணுன்னு ஈஸியாக வாய் விட்டுடுறோம். ஆண்கள் கூட சொல்ல மாட்டாங்க, பெண்கள் தான் ஜாஸ்தி சொல்லுவாங்க. நம்ம முதல்ல அதை நிறுத்தணும். இன்னொரு பெண்ணை பார்த்து கெட்ட பொண்ணுன்னு சொல்கிறத பழக்கத்தை நம்ம விடணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.